தமிழாளினிந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுடைய தொழில்நுட்ப செய்திகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய்ஃபை காலிங், ஒய்ஃபை இந்த மாதிரியான பேர்கள் இப்போ நம்மளை சுற்றி நிறைய வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. அதை பற்றி நான் ஒரு பிரத்யேகமான ஒரு டெக் எக்ஸ்பிளைன் வீடியோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கார்டில், டிஸ்கிரிப்ஷனில், என் ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மேலும் நேற்று நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பார்த்தோம் அப்படின்னா Vivo U20 ஃபோனுடைய அன்பாக்சிங்கும் போட்டிருந்தோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் Vivo U20 பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் என்ன நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இன்றைய நாளுடைய டெக் நியூஸை பார்க்கலாம். ஸ்மார்ட் போனுடைய பேட்டரியில தான் ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ வரையும் இல்லாமலே இருந்துச்சு. லித்தியம் அயான், லித்தியம் பாலிமர் இரண்டு தான் வந்து அடிச்சு துவச்சிக்கிட்டு வந்து இருந்தாங்க. இதுல அடுத்த கட்டமா போகணும், அதாவது நிறைய பேட்டரி லைஃப் கொடுக்கணும், பேட்டரி வந்து ஓரளவு இன்னும் பெட்டரா சேஃபா வந்து இருக்கணும். இந்த மாதிரியான பேட்டரியில டெக்னாலஜிஸ் இன்னும் அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆகாமலே இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸ் இதற்கான ஒரு சொல்யூஷனா இருக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, நார்மலா இப்போ நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்களில் லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸை பயன்படுத்துறப்ப 5 நாட்கள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எலக்ட்ரிக் கார்ஸ் மாதிரியான அந்த அளவுக்கு ஹெவியான வெஹிக்கிள்ஸ்லயும் இந்த லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. எஸ், இதை நான் ஆல்ரெடி நிறைய நம்மளுடைய தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு வந்து தெரியும். இந்த பேட்டரியுடைய அடுத்த டெக்னாலஜி வந்து நான் ரொம்ப நாட்களாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இப்போ வந்து இது அது அப்படிங்கிற போல நிறைய ரூமர்ஸ்லாம் தான் பார்க்க முடியுது, ஆரம்ப கட்ட ரிசர்ச்சர்ஸ் பார்க்க முடியுது. அது டெக்னாலஜியா நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. ஹோப் திஸ் வந்து அதை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்மார்ட் போன்களே இப்போ நமக்கு அதிகபட்சமா பேட்டரி லைஃப் வந்து தேவைப்படுது. மேலும் இந்த லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் சீப்பான ஆப்ஷன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாப்போம் இது வந்து டெக்னாலஜியா நம்ம கைக்கு வந்து சேருதா அப்படின்னு சொல்லிட்டு. Flipkart பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுடைய மார்க்கியோ அப்படிங்கிற அந்த பிராண்டிங் கீழே இப்போ ஒரு லேப்டாப் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபால்கான் ஏர்புக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 13 இன்ச் லேப்டாப் இது. i5 8th ஜெனரேஷன் ப்ராசஸர், 8GB RAM, 256GB SSDயோட இந்த லேப்டாப் வந்து இருக்கு. இந்த குறிப்பிட்ட லேப்டாப் இந்தியாவில் 40,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, வேண்டும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. கூகுள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 50க்கும் அதிகமான பிரைவசி குரூப்ஸ் சார்ந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் போன்களில் ஆண்ட்ராய்டில் எந்த ஒரு ப்ளோட்வேரும் இல்லாமல் தான் எல்லா மேனுஃபேக்சரும் வந்து ஃபோன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற போல கூகுள்கிட்ட வந்து ஒரு வலியுறுத்திருக்காங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியும். பிகாஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ப்ளோட்வேர் ஆட்ஸ் இதில் தான் சம்பாதிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி கண்டுக்கிட்டாங்க. பட் இது வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கேப்பபிலிட்டி கூகுளுக்கு மட்டும்தான் இருக்கு. பாப்போம் கூகுள் இதை நமக்காக பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அமேசான் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவங்களுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலை வந்து கொண்டாட போறாங்க. 19 to 22 ஜனவரி வரையும் இது வந்து நடக்க போகுது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஷாமியுடைய Mi Bandுடைய அடுத்த ஜெனரேஷனான Mi Band 5 பற்றி இப்போ ஒரு சில தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய 1.2 இன்ச் டிஸ்பிளே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குளோபல் NFC சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற போலையும் பார்க்க முடியுது. மேலும் கூகுள் பே மாதிரியான ஒரு சில இந்த கூகுள் பே வந்து நம்ம பயன்படுத்துகிற தேஸ் வந்து கிடையாது. ஒரிஜினல் கூகுள் பே அந்த NFC பேஸ்டான பேமெண்ட்டுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட Mi Band 5 வழிவகுக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இது வந்து இந்த வருடத்துக்கான கடைசியில் தான் வரும் அப்படிங்கிற போல நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சாம்சங் உடைய Galaxy Fold 2 பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாம்சங் Galaxy Bloom அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிற போல ஒரு லீக்கான ஒரு புகைப்படம் மூலமா நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், சாம்சங் Galaxy Fold மாதிரி இரண்டா மடிச்சு உள்ள வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் இரண்டா மடிச்சு பேக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியான வெர்டிகல் ஃபோல்டு, குறிப்பாக சொல்ல போனால் மோட்டோ ரேசர் மாதிரியான ஃபோல்டா தான் இந்த Fold 2 வந்து இருக்க போது. மேபி இந்த மாதிரியான வெர்டிகலான ஃபோல்டபிள் ஃபோன்ஸுக்கு வந்து மேபி சாம்சங் வந்து ப்ளூம் அப்படிங்கிற ஒரு சீரீஸை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சுக்கலாம். எல்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் போன்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவும் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியல. பட் எல்ஜியோடைய சிஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா 2021 எல்ஜி வந்து ஸ்மார்ட் போன் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை நோக்கி வந்து போகும். நாங்கள் வந்து தொடர்ந்து எக்கச்சக்கமான புதிய லான்ச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸாக வருதா அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் போன வருடம் லான்ச் பண்ண மாதிரியான அந்த மாதிரியான பட்ஜெட் ஃபோன்ஸ் வராமல் இருந்தால் சந்தோஷம். மகேந்திரா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் கேயூவியை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் 2020 அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில தகவல்கள் அடிப்படையில் இது பார்த்தோம் அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் ரேஞ்சில இருந்து இந்த இது வந்து இருக்கும் அப்படிங்கிற போல பார்க்கப்படுது. இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் கார்ஸ்க்கான ஃபியூச்சர், டெஸ்லாவே இன்னும் இந்தியாவில் முன்னெடுப்புகள் வந்து எடுக்கல, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாப்போம் மகேந்திரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய நாளுடைய கடைசி செய்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா MIUI 12 பத்தி. MIUI 12 இப்போ அஃபிஷியலா வந்து ஷாமி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துடைய பிற்பாதியில தான் வந்து வரும். ஸோ என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா MIUI 12 பற்றி ஜஸ்ட் டீஸ் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இன்றைய நாளுடைய டெக் நியூஸ். இந்த நியூஸ் படுத்தினா மறந்துடாம வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை இந்த நிமிடம் வரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மறந்துடாம இந்த வீடியோ உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. திங்கள் டு சனி காலை 6 மணிக்கு நம்மளுடைய டெக் நியூஸ் வரும். அடுத்த திங்கட்கிழமை வந்து நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹாப்பி வீக்கெண்ட். நன்றி.